வணக்கம் நண்பர்களே. காங்கிரஸ் திமுக கூட்டணி பற்றிய பேச்சு தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது. காரணம், மற்ற கூட்டணிகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா, சலசலப்பு இல்லாமல் இருக்கிறதா, அவ்வளோ உறுதியாக இருக்கிறதா, ஏன் காங்கிரஸ் திமுகவை மட்டும் குறிவைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் இன்னும் உடன்பாடு ஏற்படவில்லை. மற்ற கூட்டணிகளெல்லாம் தொகுதி உடன்பாடு செய்யவில்லை. கூட்டணி உடன்பாடு, ஆனால் தொகுதிகளை தீர்மானிப்பதிலோ இல்லை இந்த டிமாண்ட் வைக்கிறதையோ மற்ற கட்சி செய்கிறதில்லை. அது என்ன காரணமோ தெரியாது. ஆனால் இந்த கூட்டணியில் தான் இன்னமும் வார்த்தை போர் முற்றி இந்த கூட்டணியே இருக்குமா, அப்படியே இருந்தாலும் இவர்கள் இணக்கமாக செயல்படுவார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னும் இவர்களிடம் இறங்கி போக வேண்டுமா, இன்னும் நம்ம தாழ்ந்து போகணுமா அப்படின்ற மனப்பாங்கு காங்கிரஸ்ட்ட வந்துச்சு. ஏன்னா தே ஆர் வெரி வீக். திமுகவினுடைய ஊழல் அமைச்சர்கள் பட்டியல் நான் பலமுறை சொன்னது தான், நீதிமன்றங்களுக்கு வழக்குக்காக தயாராக இருக்கிற அமைச்சர்கள், நீதிமன்றங்கள் நடக்கிற வழக்குகள் என்று பார்த்தால் திமுக மிக மிக பலவீனம். இந்த பலவீனமான ஒரு எலும்பு கூட்டம் நம்ம தூக்கிட்டு இன்னும் அதுக்காக நம்ம இறங்கி போகணுமா? மனுஷன் ஒரு பலமான கட்சிட்டு இறங்கி போனாலும் பரவாயில்ல, பலவீனமான எலும்பு கூடுது, அதில் ஒன்றும் பெரிய சத்து இல்லை. அவங்ககிட்ட போய் நம்ம எதுக்கு இறங்கி போகணும்? நம்ம கேட்ட டிமாண்டை பண்ண சொல்லுங்கள், இல்லைன்னா இருக்கவே தாவாக்கா சார். அது அன்டெஸ்டட் பார்ட்டியாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு பின்னாடி ஓடி வர்றதுக்கு ஒரு 100 பேர் இருக்கான். காங்கிரஸ் சேரும்போது இன்னும் அதுக்கு கொஞ்சம் ஒரு பலம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது. இது ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. அந்த தாவேக தொண்டர்களுக்கு வெற்றிடம் இருக்கிறது தலையில். என்ன, அரசியல் கணிப்பு தெரியாது, அரசியல் களம் புதிது, தேர்தல் களம் புதிது. ஆனால் காங்கிரஸுக்கு அப்படி இல்லை. நூற்றாண்டு கட்சி, பல மாநிலங்களில் பலம் போட்டு கொண்டதின கட்சி. எங்கள் அனுபவம், எங்களுடைய கட்சியினுடைய நீண்ட கால வரலாறு, செலவழிக்கும் திறன், இதெல்லாம் வைத்து நாங்கள் தாவேகாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்னால் தாவேகா ஏற்றுட்டு போகுது. இன்னொன்று செலவழிக்கிறதுக்கு அந்த அம்மா வேறு ரெடியாக இருக்கிறாங்க, சசிகலா தியாகத் தலைவி. ஸோ இந்த கூட்டணி அமைக்க இருக்கும்போது இத்தனை பலவீனமான எலும்பு கூட்டுக்கிட்ட நாமே இறங்கி போனோம். ரொம்ப இறங்கி போய் எல்லாத்தையும் கேட்டு எதுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு காங்கிரஸுக்கு வந்துடுச்சு. ஆனால் திமுகவோட திட்டம் என்ன தெரியுமா? அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.